இந்த போதி தர்மர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த ஏழாம் அறிவு படத்தின் மூலமாக தான் தமிழக மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கப்புறமா நிறைய டிபேட்ஸ் வந்து உண்டாச்சு. ஆஹா, தமிழர்கள் இவ்வளவு முக்கியமானவங்களா, இந்த போதி தர்மர் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை சைனாவில் உண்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களை சொல்ல போகிற வீடியோ தான் அது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். ஹிஸ்டரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா 1600 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ அரசன் கந்தவர்மன் அண்ட் ஃபேமிலி அண்ட் பல்லவ தேசத்து மக்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னாக்கா கந்தவர்மன் அவருடைய 3வது குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்காரு. பொதுவாகவே இந்த ராஜாக்கள் எல்லாமே இந்த ஆஸ்ட்ராலஜி மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருப்பாங்கல்ல. ஸோ வந்து அந்த டைமு டேட்டு அதெல்லாமே வந்து கொடுக்குற போது அந்த ஆஸ்ட்ராலஜிஸ் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து பிறக்கக்கூடிய இந்த பையன் வந்து சாதாரணமான ஒரு பிறப்பு இருக்காது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக உன்னுடைய பையன் இருப்பான் அப்படின்னு அவங்க எல்லாமே ஹோப்ஸ் கொடுக்குற போது அந்த குழந்தை பிறப்புக்காக அந்த பல்லவ தேசமே காத்துட்ருக்கு. குழந்தை பிறக்குது. உலகமே போற்றக்கூடிய ஒரு பேர் தான் அந்த 3வது குழந்தைக்கு வைக்கிறாங்க. அதுதான் போதி தர்மர். ஸோ ஃபேமிலி எல்லாமே செம ஹாப்பி. குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவொடனே அந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை, கலைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைனீஸ் மாங்க் பிரஜுக்தா அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட போதி தர்மருடைய தந்தையார் வந்து பையனை வந்து ஒப்படைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இருக்கிறது பல்லவ அரசர், அவர் எப்படி வந்து இந்த புத்த மாங்க் கிட்ட போயிட்டு குழந்தைய ஒப்படைச்சார் அப்படின்னாக்கா, பல்லவ அரசர்கள் ரொம்ப காலமாகவே வந்து புத்த மதத்தின் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மீதும் பயங்கரமான ஈடுபாடு கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ பல்லவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல நிறைய புத்த கோவில்களையுமே வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், தமிழ்நாட்டில் அப்படி பார்க்குற போது ஒரு புத்த கோயில் கூட இல்லையே அப்படின்னாக்கா, பல்லவர்களுக்கு அப்புறமா ஆட்சி பண்ண சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னாக்கா சைவ வைணவ கோயில்களாக மாற்றிட்டாங்க. அப்படி வந்து காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவல் புத்த கோவில். அதை வந்து தமிழ் கோவிலாக வந்து மாற்றிருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னாக்கா புத்த சிலைகள் அங்கே பார்க்க முடியும். பட் அந்த புத்த சிலைகளில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரஜுக்தா அப்படிங்கிற அந்த சைனீஸ் மாங்க் கிட்ட அவங்க போதி தர்மரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே போதி தர்மர் வேற லெவலில் கலைகள்லாம் கற்றுக்கிட்டாரு. நாட்டை ஆளக்கூடிய அந்த தன்மையை கற்றுக்கிட்டாரு. ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளவு ஞானம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜுக்தாக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். ஸோ டெஃபினட்டாக வந்து பல்லவ அரசை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் போதி தர்மர் அப்படின்னு அந்த நாடே நம்பிட்டு இருக்கிற போது சைனாவிலேருந்து 2 மெசஞ்சர்ஸ் வந்து இங்கே வராங்க. பிரஜுக்தாவை மீட் பண்ணுறாங்க. நீங்கள் அவசரமாக சைனாவுக்கு வந்தாகணும், ஏன்னா அங்கே வந்து மத கலவரம் வந்து ஏற்பட்டுருக்கு. இந்த புத்த பிக்ஷுக்களை வந்து நிறைய மக்கள் தாக்குறாங்க. அங்கே பயங்கரமான மத கலவரம், அதை நீங்கள் வந்து தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பட் பிரஜுக்தா என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ரெக்வஸ்ட்டை டினை பண்ணுறாங்க. என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்னை விட இன்னொருத்தர் வந்து ஒரு சிறந்த தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யாருன்னா போதி தர்மர். பிரஜுக்தா என்ன பண்ணுறாங்கனாக்கா போதி தர்மருடைய தந்தையை போய் மீட் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து நாங்கள் அயல் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கே வந்து அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு. பட் அவருக்கு இனிஷியலாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒத்துக்க வச்சு அவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா சைனாவுக்கு அனுப்புகிறாங்க. படத்தில் பார்த்தா மாதிரியே ஒரு லேண்டு வந்து சைனாவை ரீச் பண்ணுறாரு. அப்போது ரீச் பண்ணவொடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போதி தர்மர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு அவுட் சைடராக தான் இருக்கிறாரு. யாருமே அவர் வந்து மதிக்கலை, யாரும் அவர் பெருசாக கண்டுக்கல. ஸோ இதனால் கோபமடைஞ்ச போதி தர்மர் ஒரு குகைக்குள்ளே போயிடுறாரு. 6லேருந்து 7 மாதம் சாப்பிடாம யாரையுமே மீட் பண்ணாமல் கல்லை மட்டும் பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், எப்படி ஒரு மனுஷனால் 6லேருந்து 7 மாதம் சாப்பிடாம வெளில வராமல் மக்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மத கலவரத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வரணும்னு சொல்லி கெஞ்சுறாங்க. போதி தர்மருடைய கோபம் தனியவே இல்லை. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா தன்னுடைய கையையே வெட்டி போதி தர்மருக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் வந்து மக்களுக்கு நல்ல போதனைகளை சொல்லி இந்த மத கலவரத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு. ஸோ மனமுருகி போதி தர்மர் வெளில வராரு. அங்கேருந்து தான் ஜென் தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. வாழ்க்கைனா இப்படி தான், வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இப்படி தான் நடந்துக்கணும், இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும், இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன ஜென் தத்துவங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து போதனைகளாக சொல்கிறாரு. அதை கேட்டு தெளிவடைஞ்ச அந்த மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக செயல்பட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மத கலவரம் படிப்படியாக கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ போதி தர்மருடைய ஃபேம் வந்து அந்த நாட்டில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கிற போது அவர் கொஞ்சம் வருஷம் கழித்து ஷாவ்லின் டெம்பிளில் வந்து தங்குறாரு. அப்போ வந்து அந்த புத்த பிட்சுக்களை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது, இப்போது இந்த புத்த பிட்சுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்காங்க,
யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மென்டலி தேர் வெரி ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங், பட் ஃபிசிக்கலி தேர் வெரி வீக்கில். யாராக இருந்தாலும் அச்சு போட்டு அவங்ககிட்டேருந்து எதாவது வாங்கிட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருக்காங்களே. அவங்களுக்கு வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும்னு போதி தர்மர் நினைக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் அவர் நம்ம மண்ணில் கற்றுக்கிட்ட களரி அப்படிங்கிற கலையை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த களரி அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ஒரு தற்காப்பு கலை மட்டும் இல்லாமல் உணவு முறையிலுமே பார்த்தீங்கன்னாக்கா களரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒருத்தருடைய எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணுது. இந்த நோக்கு வர்மம், வர்மக்கலை, பல டெக்னிக்ஸ் இந்த களரியிலேயே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லித்தராரு. மக்கள் அதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து அதை வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. காலப்போக்கில் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி சைனாவில் இன்றைக்கி வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கேவே ஆயிருக்கு. அதுதாங்க குங்ஃபு. இது எல்லாத்துக்கும் விதை யார் போட்டது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து அங்கே போய் அதை சொல்லி கொடுத்த போதி தர்மர் அவர்கள் தான். போதி தர்மர் அந்த சைனீஸ் லேண்டில் 150 வருஷம் கிட்ட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சரித்திர குறிப்புகள் இருக்குது. நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருப்பீங்களா போதி தர்மர் பற்றி, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னாக்கா தொடர்ந்து சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.